வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு சோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஜாதகத்தில் 8ஆம் அதிபதியை பற்றி இப்போது நாம் காண்போம். லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி என்பவர் அஷ்டமாதிபதி என்று சொல்வார்கள். அவருடைய தசா காலத்தில் ஏராளமான நஷ்டங்கள் வரும், விபத்துக்கள் வரும், அறுவை சிகிச்சைகள் வரும், இப்படி பல ஆபத்துகள் இருக்கிறது என சோதிடத்திலே இருக்கிறது. ஆனால் இந்த ஆபத்துக்கள் எல்லாம் அனைவருக்கும் வராது. ஒரு ஜாதகத்திலே லக்கணம் எந்த லக்கணமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், லக்கணத்தின் அதிபதி லக்னாதிபதி இந்த லக்னாதிபதி 8ஆம் இடத்தின் அதிபதியோடு சேர்ந்து இருந்தாலும் அல்லது 8ஆம் இடத்தின் அதிபதியை பார்த்தாலும், மேலும் லக்னத்திற்கு 5ஆம் வீட்டின் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி, இந்த பூர்வ புண்ணியாதிபதி 8ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது 8ஆம் அதிபதியை பார்த்தாலும், மேலும் 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி, இந்த பாக்கியாதிபதி 8ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது 9ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியை பார்த்தாலும், இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகங்கள் அந்த 8ஆம் அதிபதியின் தசா காலத்தில் பயப்பட தேவையில்லை. அந்த காலகட்டங்களில் அதிகமான வாழ்க்கை முன்னேற்றம் இருக்காது, சராசரி வாழ்க்கை முன்னேற்றம் இருக்கும். ஆனால் ஆபத்துகள் என்பது தவிர்க்கப்படும், வீழ்ச்சிகள் என்பது தவிர்க்கப்படும், நார்மலாக வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். அதனால் 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி தசை என்றால் யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். நாம் மற்றவற்றை அடுத்த காணும். நன்றி, வணக்கம்.